நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் இருந்தாலும் மக்களுக்குன்னு ஒரு சில ரியாலிட்டி ஷோக்கள் ரொம்பவே பிடிச்சிரும். அப்படிதான் பிக் பாஸு. இதில் இப்போ சீசன் 9 நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுதும், பார்வதி அவர்கள் கமருதீன் அவர்களுக்கு 2 பேருமே நடந்துக்கிட்டது சரியில்லை அப்படின்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனாங்க. நல்லாவே விளையாடிட்டு இருந்தவங்க இடையில நிறைய ஹவுஸ்மேட்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்குறது. அதே போல் அவங்க வந்து டாஸ்க்கு விளையாண்டாலும் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது அப்படின்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இருவருக்கிடையே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அதிகமான ஒரு பாண்டிங் இருந்தது தான் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு காரணம். அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சீசன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. பிறகு ஃபைனலுக்கு மட்டும் உள்ளே வந்திருந்தாங்க. இந்த சூழலில் இப்போது பார்வதி அவர்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்கில் எல்லாம் சபரி அவர்களால் இவங்களுக்கு கண்ணில் எல்லாம் அடிபட்டிருந்துச்சு இல்லையா? அப்போது இவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நார்மலாக செக்கல் போய் பார்த்துருக்காங்க. அப்போ தான் டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்பவே சரியான ஒரு உணவு பழக்கத்தை வச்சுக்கணும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்களாம். இப்போது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது உறுதியாக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன தான் வந்து எல்லாருக்கிடையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாலும் கூட நிறையவே அவங்களுக்கு டாஸ்க்குகள் போது அடிபட்டிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் இப்போ இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. பாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அல்லு அர்ஜுன் அவர்களை வச்சு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு படம் எடுக்க போகிறாரு. அது இப்போ ரொம்ப எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரதா கபூர் தான் அதில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. ஏற்கனவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா படங்கள் அவர் மூலமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கூலி கூட அவ்வளவாக வரவேற்பு பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போது அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து இப்போ அவர் படம் பண்ண போகிறாரு. எந்த மாதிரி இருக்க போகுது கதைக்களம் அப்படின்னு எல்லோருமே எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. அதையும் தாண்டி கைதி 2 வரும்னு எதிர்பார்த்த நிலையில் வரலை. எல்லாருக்குமே ஏமாற்றமாக போயிடுச்சு. என்ன நடக்க போகுது, படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.